கும்பகோணம் பாலக்கரையில் அருள்பாலிக்கும் விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு இன்று வெற்றிலை அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கும்பகோணம் பாலக்கரை பகுதியில் அமைந்துள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயர் சன்னிதானத்தில் இன்றைய தினம் கார்த்திகை மாத அமாவாசை தினத்தை ஒட்டி ஆஞ்சநேயருக்கு பாதம் முதல் தலை வரை வெற்றிலையால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. வெற்றி தரும் வெற்றிலை அலங்காரத்தை காண ஏராளமான பக்தர்கள் திரண்டு தரிசனம் செய்தனர். விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு ஆயிரக்கணக்கான வெற்றிலைகளால் இன்றைய தினம் செய்யப்பட்ட அலங்காரத்தை கண்டு தங்களுடைய காரியம் வெற்றி பெற வேண்டும் என ஆஞ்சநேயரை வேண்டி தரிசனம் செய்தனர். ஆயிரக்கணக்கான வெற்றிலைகளில் காட்சி கொடுத்த ஆஞ்சநேயருக்கு செவ்வந்தி மாலை மற்றும் மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் ஆஞ்சநேயர் அருள்பாலிக்க அங்கு வந்த பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து கூட்டு வழிபாடு மேற்கொண்டனர். சிகப்பு துணியில் தங்களுடைய வேண்டுதல்களை சிகப்பு துணியில் கட்டப்பட்ட தேங்காய்களை ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பணம் செய்து தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற இறைவனை ஆஞ்சநேயரை வேண்டிக் கொண்டனர். சன்னிதானத்திற்கு வர முடியாத பக்தர்கள் சாலையில் ஓரம் நின்றும் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர். வெற்றி தரும் அலங்காரத்தில் வெற்றிலையுடன் காட்சி கொடுத்த ஆஞ்சநேயரை காலை முதல் இரவு வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கும்பகோணம் பாலக்கரை காமராஜர் நகர் அருகே உள்ளது இந்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் சன்னிதானம்.